உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஹாய் காய்ஸ், வணக்கம். இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸில் என்ன நீங்கள் டேக் பண்ணியிருந்தீங்க அண்ட் டிஎம்லையும் நிறைய ரீல்ஸ் அனுப்பிச்சு வச்சிருந்தீங்க. அந்த ரீல்ஸ்லாம் பார்த்து தான் இந்த வீடியோவில் நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். Please ban Instagram in India. Bro missed the brain day. Without steroid not possible. வடக்கா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். மண்டைக்குள்ள மூளை இல்ல, வெறும் விமல் பான் மசாலாவா தான் இருக்கு. நீ ஏன் ப்ரோ கஷ்டப்படுற? நானே ரொட்டேட் பண்றேன். யார வாக்குன்னே தெரியலையா ப்ரோ? வெயிட் பண்ணு ப்ரோ. ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரே ஃப்ரேம்ல கொண்டு வரேன். நானும் எத்தனையோ ரீல்ஸை பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் முதல் தடவை ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு ரியல் டைம்ல சேஞ்ச் ஆகிற ரீல முதல் தடவை பாக்குறேன். இதான் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன். ஏர்டெல் காரா தெரிஞ்சுக்க, இதான் இல்லண்ணே. பையன் மேல ஒண்ணும் கை வச்சிடலையே. என்ன கேக்குற? விஷயம் பெருசா இருக்குண்ணே. துறையண்ணே பையன் தேனி கம்பம் போடி சுத்துக்குத்தி ஏரியாவுல அவங்க வச்சதே சட்டம், அவங்க வச்சது நியாயம். அவங்கள மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. If bro is winner, imagine those who lost. Is that medal for participation? அதான் எனக்கு தோணுச்சு. சின்ன வயசுலலாம் நம்ம ஸ்கூல் காம்படிஷன்ஸ்ல சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணதுக்குலாம் வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மெடல் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க போல. இவெல்லாம் மனுஷனா இல்ல என்ன ஜென்மம்? இவெல்லாம் அறிவுன்றது இல்லையா இவனுக்குலாம்? நல்ல வேலை இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கிரைசிஸ் அவர்டட். இந்த இளவுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? காட்டுறேன் இருங்க. சிங்கர் மோட்டிவேஷன் எல்லாம் பண்ணுவீங்க. இவங்க தான் காரணம். இந்த எஸ்எஸ் பஸ் எக்ஸ்க்ளூசிவ் தான் காரணம். சிங்கர் கட் பண்ணிடுவோம் ஃபுல்லாக. ஆமாம், இவன் ஒரு கிரிக்காம் பைத்தியக்காரன் எதையோ பண்ணிட்டு போறான்ட்டு விடுறதை விட்டுட்டு இவனை கூப்பிட்டு இந்த லைஃப் ஸ்டைலை இவங்க ப்ரமோட் பண்ணாங்க. இந்த பாருங்க, ஐ டாட்டூ ஆர்டிஸ்ட். நல்லா இருக்கிற கண்ணை இந்த பண்ணாரியோட கண்ணு மாதிரி இவனே ஆக்கி விட்டுருவான். அதை வந்துட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து ப்ரமோட் பண்றாங்க. ஐ நோ, அவன் கண்ணு, அவன் வாய், அவன் நாக்கு, அதை அவன் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா லைசன்ஸ் இல்லாம மற்றவங்களுக்கு அவன் பண்ணி விடும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்துட்டு டேஞ்சரஸாகவும் ரொம்ப டாக்ஸிக்காகவும் எனக்கு படுது. சரி, அவன் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு என்னவோ பண்ணிட்டு போறான். அவன் எது கூப்பிட்டு இவங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் முகரக்கட்டையை பாருங்களேன். என்ன எளவோ இதெல்லாம். நீங்க உங்க காரை வாஷ் பண்ண இதுக்கு மேல வெளியெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அகாரோவோட இந்த ரீகல் ஹை பிரஷர் வாஷரை வச்சு உங்க காரை நீங்க வீட்லயே வாஷ் பண்ணிக்க முடியும். இதோட 2000 வாட் மோட்டர் அண்ட் 120 பார் பிரஷர் உங்க காருக்கு ஒரு பவர்ஃபுல் கிளீனிங்கை கொடுக்கும். இதோட சேர்த்து உங்களுக்கு 9 டிஃபரெண்ட் ஆக்சசரிஸ் வரும். ஒரு 3 மீட்டர் இன்லெட் ஹோஸ், 8 மீட்டர் அவுட்லெட் ஹோஸ், ஃபோம் பாட்டில், பக்கெட் ஃபில்டர், இன்லெட் கனெக்டர், டேப் கனெக்டர், இன்லெட் ஃபில்டர், ஸ்ப்ரே கன் அண்ட் நாசில் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ராட். இதோட பவர்ஃபுல் மோட்டர் per மினிட்டுக்கு 6.5 லிட்டர் வாட்டர் ஃப்ளோ கொடுக்கும். இதோட அட்ஜஸ்டபிள் நாசிலை யூஸ் பண்ணி நீங்க வாட்டர் ஃப்ளோவை லோ, மீடியம், ஹைன்னு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அகாரோவோட இந்த ரீகல் ஹை பிரஷர் வாஷரை நீங்க காரு, பைக்கு, வீட்டோட எக்ஸ்டீரியர், போர்ட்டிகோன்னு எதை கிளீன் பண்ண வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அகாரோவோட இந்த ரீகல் ஹை பிரஷர் வாஷரை பர்ச்சேஸ் பண்ணுங்க. லைப்ரரி பண்ணுவாங்களா? நீ பாத்திருக்கியா? வீடியோஸ் வருமா? டேய், போகும்போது உங்க நம்பர் கிம்பர்லாம் குத்துட்டு. ஏன்னா கடைசியா பான் வெப்சைட்ல விஐடி கேர்ள் ஒன்று ஷேர் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? என்னடா விபிஎன் போட்டு சிட்டியா தேடுவியா? யாரு சார் நீங்க? ஓ மை காட், போபால் விஐடில வேற ஒண்ணு வந்திருக்கா? இது எங்கடா? வேலூர் விஐடி சொல்றேன்னா அங்கே வருமா நிறைய? ஐயோ, பேர் என்ன? வேணும், பேரே வேணும். எல்லா காலேஜ் போனும் வேணும். யாருக்கு வேணும்? வெரி குட். What the actual fuck was that? இந்த மைக்கு பேர் தான் ஸ்டாண்ட் அப் காமெடியா? இல்ல கேக்குறேன். If you guys didn't understand the context, இந்த மைக்கு வச்சிருக்க கீழ அது உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்க பொண்ணுங்களோட வீடியோஸ் வந்து லீக் ஆகும் இல்லையா கான் சைட்ஸ்ல, அத பத்தி ஜோக் அடிச்சுக்கிறானுங்க. உட்கார்ந்து சொல்றான் நான் போபால் விஐடி பொண்ணு வீடியோ பாத்திருக்கேன்ட்டு. அதுக்கு இந்த மைக் வச்சிருக்க சொல்றான் நான் வேலூர் விஐடி பொண்ணு வீடியோ பாத்திருக்கேன்னு. They are discussing about leaked videos of college girls. இதுக்கு பேர் தான் ஸ்டாண்ட் அப் காமெடியா? ஒரு பொண்ணோட பர்சனல் வீடியோ லீக் ஆகுறது எவ்வளவு ஒரு டிஸ்கஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆகும்போது அவ படுற கஷ்டத்தை இந்த மாதிரி ஆம்பளை
அதை புரிஞ்சிக்கவே முடியாது. I don't know since when making jokes about girls leaked videos is okay. இந்த மூஞ்சியும் பாத்துக்கங்க, இவன் மூஞ்சியும் பாத்துக்கங்க, பின்னாடி இங்க இருக்கிற பாருங்க இவன் மூஞ்சியும் பாத்துக்கங்க. இவங்க எல்லாம் ஒரு பொண்ணோட கன்சென்ட் இல்லாம லீக் ஆன ஒரு விஷயத்தை வச்சு ஒருத்தன் ஜோக் அடிக்கிறான், அதுக்கு சிரிக்கிறாங்க. அதுவும் இந்த பொண்ணு being a woman she is laughing. அதுவும் இவன் இவ்வளோ சிரிக்கிற அளவுக்கு காமெடியா ஒன்றும் இல்லையே. இல்லை இப்படி ஒரு ஜோக் அடிக்கிறதுக்கு எப்படி இந்த காமிக்கு வந்துட்டு மனசு வந்துச்சு, அதுக்கு ஒருத்தர் ரெஸ்பாண்ட் வேற பண்றான், அதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு சிரிக்குது வேற. For some reason she thinks making jokes about women's leaked videos is okay. இந்த ஜோக்குக்கு சிரிக்கிற இவனுங்க யாரு தெரியுமா? இந்த கொல்கட்டா ரேப் கேஸ் நடந்துச்சுல, அப்போ கொல்கட்டா ரேப் வீடியோ அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணியிருந்தானுங்கல்ல, அந்த குரூப்பை சேர்ந்தவங்களா தான் இருப்பானுங்க. நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு காலேஜ் பொண்ணோட கன்சென்ட் இல்லாம லீக் ஆகிற ஒரு வீடியோவை வச்சு ஒருத்தன் ஜோக் அடிக்கிறான், அதுக்கு ஒருத்தன் கவுண்டர் கொடுக்குறான், அதை கேட்டு இவனுங்க சிரிக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் பெத்தாங்களா பேண்டாங்களான்னு தெரியல. சே, இது ஒரு கிவ்அவே வீடியோ தான். என்ன பாத்தீங்கன்னா, என்னோட பொண்ணுக்கு ஜா ஜேஏ அந்த ஜால ஒரு நேம் நாங்க சூஸ் பண்ணி வச்சிரோம். சோ அந்த நேம் யார் கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு 2000 கிவ்அவே பண்றதா நாங்க பிளான் பண்ணிருக்கோம். இவன் பீடோஃபைல் தானே? அட ஆமா, அவனேதான். டேய், நான் வேலை பண்ணிட்டு ஒழுங்கு மாதிரி வீடியோ போடுறேன் நீ. If you guys didn't know, he's a pedophile. எப்படி நான் சொல்றேன்னா, தமிழால இவனும் இந்த பொண்ணு வந்துட்டு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இவனே சொன்னா, இவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது, முதல் தடவை கல்யாணம் பண்ணும்போது இந்த பொண்ணு வந்து she was studying 9th standardன்னு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எஸ், அவனே சொல்லியிருக்கான். இதே வாயால தான் இவன் சொன்னான். ஓகே, உங்க லவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? யார் ப்ரப்போஸ் பண்ணா, எப்படி நடந்துச்சு? இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்றேன், நம்பர் கொடுக்குறேன், உனக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ண அப்படின்னாங்க. 2 நாள் கழிச்சு நான் பேசுறேன், இவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் நடக்கும்போது எத்தனை வயசுமா? கொரோனா டைம், அப்போ 9th படிச்சு முடிக்கிறேன். ஒரு 16 வயசு இருந்துச்சு சார். 16. நான் லவ் பண்றது தெரிஞ்சு பிளான் போட்டா, இந்த மாதிரி நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நான் செத்து போயிருவேன், வந்து என்ன கூட்டு போ, இல்லைன்னா இருக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன். நானும் அதை நம்பி இவளை ஊருக்கு கூப்பிடுறதுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் மேப்பு போட்டு வர்றோம் கோயம்புத்தூர்ல இருந்து இங்க. அன்னைக்கு தான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அவளை நேர்லயும் பாக்குறேன். நேர்லயே கூட்டு போய் நேரம் அம்மா காலில் விழுந்துட்டு எங்க அம்மாவே சாமியா நினைச்சு, அம்மா தாலி எடுத்து கொடுத்துருமா கிட்டே. ஏன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அம்மா தானே இது பாத்துக்கிட்டு. நடக்கும்போது அவங்க வயசு என்ன? அப்ப 16 தான். 16? இவனுக்குலாம் உண்மையிலே வெக்கமாவே இருக்காதா? எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் கூடி குறுக வேண்டிய விஷயம். இவ்வளவு ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஹியூமனா இருந்திருக்கிறோமே, ஒரு சின்ன பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணோமே அப்படின்ட்டு இவன் மூஞ்சில பாருங்களேன், he doesn't feel any remorse. இப்போ என்னன்னா கிவ் அவே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். வேணா இதுல கப்புள் கோல்ஸ் கப்புள்னு ஹேஷ்டேக் வேற. ஒரு பொண்ணோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிட்டு இன்னும் ஜாலியா வீடியோ போடுறான் பாருங்க, அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே. அவங்க வந்து எங்களோட ஐடியா ஃபாலோ பண்ணிருக்கணும். அவங்க கரெக்டா சொன்னாங்கன்னா அவங்களோட கமெண்ட்டை பின் பண்ணிட்டு அவங்களுக்கு பேமெண்ட் நான் சென்ட் பண்ணிடுவேன். யாரு சரியா சென்ட் பண்றா பார்க்கலாம். வெக்கமா இல்லையாடா? ஒரு பொண்ணோட ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிட்டு உன்னால எப்படா சிரிக்க முடியுது? எப்படா சிரிக்க முடியுது? சரி, we'll see what the comment section has done. ஜார்விஸ், ஜண்டு பாம், ஜம்புலிங்கம், ஜல்சா, ஜுமாஜி. ஏய் ஜாப்பா, ஜூ கிடையாது, ஜா. ஏய், இந்த ஏரியா அந்த வரும்போது இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கவுண்டிங் தெரியாதா உனக்கு? என்னடா அது? ஏடா இவ்வளவு சின்ன நான் உங்க திருவுளுக்கு நாய் நினைச்சியா? கடல் நாய்டா, கடலுக்கே நாய். இது சரிபட்டு வராது. நான் ஏரியாக்குள்ள போய் என் பசங்க வைக்கணும் வரேன். அப்பதான் உனக்கு தெரியும், இந்த போட்டை பங்கம் பண்ணாதான் நீ சரியா வருவியாட்டுக்குது. அந்த சைஸ் எடு. அதையும் கீழே போடுறா. டேய், உன்னெல்லாம் எவன்டா அந்த போட்டுக்கு டிரைவரா போட்டது? போட ஒழுங்க. ஆளப்பாரு, ஆஸ்திரேலியா ஆமா மாதிரி. அடுத்த நாள்ல வரும்போது கேட்காம கொடுக்கணும், புரியுதா? எல்லாத்தையும் என்ஜின்ல எச்சத்து போயிடும் பாத்துக்க. இந்த டப்பிங் டப்பான்ற பேஜ் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. ஐ திங்க் அவங்க யூடியூப்லயும் இருக்காங்கன்னு. ஒன் ஆஃப் த ஃபன்னியஸ்ட் டப்பிங் பேஜஸ் ஐ எவர் சீன். இதுக்கு முன்னாடி ஜாங்கோன்னு நினைக்கிறேன், ஜாங்கோ ராங்கோ, அவர் ஒருத்தர் வந்துட்டு இந்த ஃபேமிலி கைக்கு தமிழ் டப்பிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு அப்புறம் எனக்கு இந்த பேஜ் தான் செம்ம ஃபன்னியாக இருக்கு. எனக்கு எப்போல்லாம் வந்துட்டு மைண்ட் ஃபக் ஆகுதோ அப்போல்லாம் இந்த பேஜுக்கு போய் ரேண்டமாக எண்ணி ரீலை கிளிக் பண்ணாவே வந்துட்டு இட் வில் பி வெரி ஃபன்னி. மொளகுடியில ஷாம்பு ஊத்தி உங்க மூஞ்சி கையெல்லாம் ஃபேஷியல் பண்ணுங்க ப்ரோ. ஏகப்பட்ட பேர் கட்டி பாக்கெட் பறக்க முடிப்போம். ஃபேமிலி இது உண்மையான மொளகுடி தான். உங்களுக்காண்டி தேய்க்க போறேன் மக்களே. ஐயோமா முடியல. ஐயோமா காக்குது. ஐயோ கை கால காக்குது. சில எரியுது. எனக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இதுக்கெல்லாம் சரியான ஆள் யார் தெரியுமா?
இந்த ஒரு ரீல் மட்டும் இல்லை, இந்த பையனோட ப்ரொஃபைலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரீல்ஸ் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு பின்னாடி இந்த பையனோட பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் ஐ ஹேவ் நோ ஐடியா ஏன் இது வரைக்கும் எந்த சைல்டு வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனும் வந்துட்டு இவன் மேலேயும் இவங்க அப்பா அம்மா மேலேயும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு. ஐ டோன்ட் நோ இன்னும் ஏன் இவன் ஐடியா வந்து இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணாமல் வச்சிருக்குன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பையனை வச்சு இந்த பையனோட அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே நீங்களும் பண்ணுங்கள், இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல். என்னன்னா, இந்த பையன் ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டேன்னா, இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டேன்னா, இங்கே வந்து ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டேன்னா, அப்போ ரிப்போர்ட் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன்னா, அப்புறம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் பி ஆன் இன்ஸ்டாகிராம், செல்ஃப் இன்ஜுரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணுங்கள். இதை பண்ணீங்கன்னா இந்த கேன்சர் இன்ஸ்டாகிராம் விட்டு போயிடும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன் உங்கள் சுபாஷ் கிருஷ்ணன் பி. என்னடா வழக்கமாக ஒய்ஃப் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு சமையல் வீடியோ தானே போடுவோம், இன்றைக்கி என்னடா பண்ணுறான்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, இன்றைக்கி ஒய்ஃப்க்கு லீவு, இன்றைக்கி சண்டே ஆனதுனால அவங்களுக்கு பெடிக்யூர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் வீடியோ எடுத்து போடலான்னு தான் இந்த வீடியோ போடுறேன். எல்லாரும் யோசிப்பீங்க, அதாவது வீட்டு வேலை செய்யும் போதே நம்ம இவ்வளவு கழுவி ஊற்றுறோம், அதையும் மீறிவன் எப்படிடா இந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன்னு யோசிப்பீங்க. இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையான்னு கூட யோசிப்பீங்க. என் ஒய்ஃபுக்கு நான் பண்ணுறதுக்கு எதுக்குங்க வெக்கப்படணும்? அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க பண்ணுறதுல எந்த வெக்கவுமே கிடையாது. அடுத்தவங்க ஒய்ஃபுக்கு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் வெக்கப்படணும், வேதனைப்படணும். ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் இந்த மாதிரி வீடியோஸ், அதாவது வீட்டில் வேலை பார்க்குறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம், அது ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணாலே நீ எல்லாம் ஒரு ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக உண்மையிலேயே ஆம்பளைன்னா யார் தெரியுமா? பெருசாக மீசையை வச்சுக்கிட்டவன் ஆம்பளை கிடையாது. 2 பிள்ளைய நீ பெற்றுக்கிட்டா நீயும் ஆம்பளை கிடையாது. உன்னை நம்பி வந்த பொண்ணு ஒன்னால கண் கலங்காம இருக்கணும், அப்படி பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நீ உண்மையான ஆம்பளை. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது, அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் கழுவி ஊற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். கழுவி ஊற்றினாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஆமாங்க, என்னோட ஒய்ஃபோட காலை வாஷ் பண்ணி நான் அந்த தண்ணியை குடிக்கிறேன். நோ நோ ஃபக் நோ நோ நோ. See, ஒரு லிமிட் இருக்கு. குட் ஹஸ்பண்டுக்கும் வீக் ஹஸ்பண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து பொண்டாட்டி காலை கழுவுன தண்ணியை குடிக்கிறதெல்லாம் வந்துட்டு சைன்ஸ் ஆஃப் அ வீக் ஹஸ்பண்ட், நாட் அ ஸ்ட்ராங் ஹஸ்பண்ட். அது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, கரெக்ட் தான். ஒய்ஃபுக்கு வந்துட்டு பெடிக்யூர் மெனிக்யூர்லாம் பண்ணி விடுறதெல்லாம் வந்துட்டு இஸ் அ ஸ்ட்ராங் ஹஸ்பண்ட் தான். ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து அந்த தண்ணியை வந்து மொண்டு குடிக்கிறது அப்படின்றது வந்துட்டு இதுதான் ஸ்ட்ராங் மேலோட இது, இப்படி தான் வந்து ஒரு புருஷனாலே இருக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க. ப்ரோ, உங்க யூரினை நீங்களே குடிச்சு காட்டுங்க பாப்போம். அப்பல நீ வீடியோ ஆஃப் பண்ணா மட்டும் வா. ஏற்கனவே நம்ம யூரினை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணோம், இப்பன்றானா இதை குடிக்க வர சொல்றாங்க, யாரும் நம்பவே மாட்டிக்காங்க. இப்ப நம்ம அதை எடுத்தே காட்டிடுவோம். கோர்ஸ் ஆகுது காய் தட்டு நிறைஞ்சிருச்சு. காய்ஸ், நீங்க கேட்ட யூரின் இதை நம்ம குடிக்க போறோம் காய்ஸ். நான் இதை குடிச்சிட்டேன்னா எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. உங்களால முடிஞ்சது ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. குடிச்சிருமா காய்ஸ்? கண்ணை மூடிட்டு குடிச்சிருவோம். நீங்க சொன்னது கண்டிப்பா குடிக்க போறேன். யாரும் நம்பாம இருந்துறாங்க. உங்களுக்கு முன்னாடி லைவ்லயே தான் போயிட்டு இருக்கு, என்ன வீடியோ ஆஃப் பண்ணல. காய்ஸ், குடிச்சதுக்கு அப்புறம் தான் காய்ஸ் வேலையை காட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. இது மாதிரி அடுத்த எதுவும் சேலஞ்ச் வீடியோ பண்ணனாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்தியாவில் இன்ஸ்டாகிராமை பேன் பண்ணக்கூடாது, இன்ஸ்டாகிராம்ல இருந்தா இந்தியாவை பேன் பண்ணணும். எலான் மஸ்கினால் இந்த மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு ராக்கெட் அனுப்புறாரு. ஒரு பைசா கூட செலவில்லாம நம்மாலும் இந்த மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு ராக்கெட்டை அனுப்ப முடியும். மூலாதாரத்திலிருந்து உங்களது முதுகு, அதாவது இருந்து உச்சந்தால வரைக்கும் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களாலையும் வந்து ராக்கெட் அனுப்ப முடியும் ஃப்ரெண்ட்ஸ். முழுசா கேட்பான். தண்டு வழியாக அந்த வெப்பம் என்பது பயணம் செய்யும். என்னோட அனுபவம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் பகிர்கிறேன். இப்போ ஒரு இடி இடிச்சு மின்னல் வெட்டுதுன்னா அந்த மின்னலை எப்படி உங்களால் பார்க்க முடிகிறதோ, அந்த மின்னலை விட சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் வேகமாக மேல் ஏறுகிறது. மேலே ஏறி தலையில வந்து வெடிக்குது. இது ஒரு மாபெரும் பேரண்டத்தினுடைய ஒரு காட்சி. அப்படியே கரைஞ்சதுக்கு அப்புறம் எங்க இருக்குன்னே தெரியல. உடம்ப ஃபீல் பண்ண முடியல, கையை ஃபீல் பண்ண முடியல, காலை ஃபீல் பண்ண முடியல. உண்மையான ராக்கெட் நமக்குள்ள இருக்கு. அதை வந்து அனலினால் மேலே எழுப்பும் போது அந்த இறை காட்சி மனித உடலை கடந்த காட்சி கிடைக்கும். அப்புறம் சேட்டிலைட் மேலே வந்து ஏவப்பட்டாச்சு. இப்ப மேல போனதுக்கு அப்புறம் அந்த சேட்டிலைட்ல இருந்து உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க. இவ்வளவுதாங்க மேட்டர். எங்க ப்ரோ வாங்குறீங்க? ஒரு தலைவரை வந்து வச்சு செஞ்சிருக்காங்க, உள்ள கொள்கை தெரியாது. ஸ்ட்ரைட்டா என்ன ஆகணும், 2026 சிஎம் ஆகணும்.
மக்கள் எப்படி போனாலும் கவலை கிடையாது, எனக்கு கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் முக்கியம், வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற தலைவரை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க. இவர மாதிரி ஆட்கள் தான் எனேபிளர்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா இவங்கள மாதிரி எனேபிளர்ஸோட பர்பஸே வந்துட்டு ரெண்டு கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு நடுவில் வந்துட்டு சண்டையை மூட்டி விடுறதுதான். அதை எப்படி இவர் பண்றாருன்னா, இப்போ விடுதலை படம் எப்படி இருக்கு அப்படின்னா, விடுதலை படம் எப்படி இருக்குன்றத பத்தி மட்டும் தானே பேசணும். அதை பத்தி பேசாம தேவையில்லாத வந்துட்டு தளபதி விஜயை பத்தி பேசுறது, டிவிகே பத்தி பேசுறதுன்னு இருக்கிறார் இல்லையா. இவர் சொன்ன இந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு உதயனாவும் பண்ணியிருக்காரு. உதயனாவும் வந்துட்டு இப்போ சினிமாவில் இருக்கிறவங்களோட இப்போ கல்யாணங்களுக்கு போயிருக்காரு, ஈவெண்ட்ஸுக்குலாம் போயிருக்காரு. விச் இஸ் நாட் அ பேட் திங் அட் ஆல். பாலிடிக்ஸ்ல இருக்கிற எல்லாருமே பண்ற விஷயம் தான் இது. சினிமாக்காரங்களோட கல்யாணத்துக்கு ஈவெண்ட்ஸுக்குலாம் போறது வந்து இட்ஸ் a வெரி நார்மல் திங். ஆனா இவரு அந்த செயலை என்னவோ தளபதி விஜய் மட்டும்தான் பண்ற மாதிரி பேசிட்டு போயிடுறாரு இல்லையா. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே தொண்டர்கள் அண்ட் தளபதி விஜயோட ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொதித்து எழுந்து ட்விட்டர்ல உதயனா எந்தெந்த கல்யாணத்துக்குலாம் போனாரு, நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் எந்தெந்த கல்யாணத்துக்குலாம் போனாரு அப்படின்றத போட்டோலாம் போட்டு அவங்க ரெண்டு பேரும் அசிங்கமா கேட்பானுங்க. ஆனா இவர் பேசுறதுக்கும் உதயனாக்கும் சம்பந்தம் இருக்கா? கிடையாது. டிவிகே தொண்டர்கள் பேசுறதுக்கும் தளபதி விஜய்க்கு சம்பந்தம் இருக்கா? கிடையாது. களத்துல பாத்தீங்கன்னா உதயனா அண்ட் தளபதி விஜய் தே ஆர் ஹேவிங் a healthy competition தான். ஒருத்தர் திட்டிக்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தர் பர்சனல் விஷயங்களை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஹெல்த்தியான காம்படிஷன் தான் ரெண்டு பேருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர மாதிரி சில எனேபிளர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, வேணும்னே தளபதி விஜய் அவர்களோட தொண்டர்களை வந்துட்டு டிவிகே மெம்பர்ஸை வந்துட்டு உசுப்பேத்தி விட்டு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் சண்டை முட்டி விடுறாங்க. மறுபடியும் சொல்றேன், இவர் செய்யற விஷயங்களுக்கும் சொல்ற விஷயங்களுக்கும் உதயனாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் உதயனா கிட்டேயே உங்கள் கட்சி பேரை வச்சுக்கிட்டு தளபதி விஜய் வந்துட்டு இவ்வளோ அப்யூசிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி திட்டுறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணுறவங்க வந்துட்டு திமுக காரணம் இல்லைன்ட்டு அவரே சொல்லுவார். அந்த லெவலில் தான் அவங்களாம் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி சில கொத்தடிமைகள், இந்த மாதிரி சில ஊப்பிகள் தான் ரெண்டு பார்ட்டிகளுக்கு நடுவில் வந்துட்டு சண்டையை மூட்டி விடுறது. அரோரா மாதிரி இந்த பொண்ணும் வளரக்கூடாதுங்க, அதாவது வளர்ந்துடக்கூடாது, தப்பான எக்ஸாம்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் இன்னும் நிறைய மீம் பேஜ்ல, நிறைய சோலோ யூடியூபர் சேனல்ல இந்த மாதிரி டாக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லயும் போடாமையும் இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு எந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்கோ அந்த அளவுக்கு மீம் பேஜ்ல போடணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கன்ஃபார்மா இந்நேரம் எங்க ஓபன் பண்ணாலும் எல்லா மீம்லயும் வந்து அரோரா அவங்கள பண்ண மாதிரி எனக்கும் மீம் கிரியேட் பண்ணியோ இல்ல தனியா அந்த தம்ப்நெயில் ரெடி பண்ணியோ யூடியூப்ல நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கலாம். பட் என்னன்னா சொசைட்டி ரொம்ப தெளிவா இருக்கு. சொசைட்டியை விட யூடியூபர்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க, அந்த கிரியேட்டர்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ல அடுத்த பொண்ணை வந்து கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு, அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் தான். கிரியேட் பண்ண வேண்டாம், பட் அவங்கள வந்து நெகட்டிவா மாத்த வேண்டாம், அவ்வளவுதான். நெகட்டிவா மாத்த வேணாமா? ஆஹா, ஷீ இஸ் ஆக்சுவலி ரைட். இவங்க ஃபேமஸ் ஆக கூடாது, இவங்க பிஹேவியர் வந்துட்டு நார்மலைஸ் பண்ணப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி தான் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இன்க்ளூடிங் மை செல்ஃப் பேசாமல் இருந்தோம். ஓகே, பிகாஸ் வாட் எவர் ஷீ இஸ் போஸ்டிங் இஸ் இது வந்துட்டு இரிட்டேஷன் மேக்ஸாக தான் இருக்குது. உங்களில் எத்தனை பேர் இவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஷீ இஸ் மில்கிங் த ஷிட் அவுட் ஆஃப் பீரோ அக்கா. அவங்களோட முக்காவாசி ரீல்ஸில் அவங்க பேக்கை கட்டிட்டு தான் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஓகேவா, நிற்கிறாங்க. இப்போ சில ரீல்ஸில் வந்து பேக்கை தட்டுறாங்க, தட்டிட்டு ஷீ டர்ன்ஸ் பேக். ஓகேவா, காட்டுறேன். சொம்பு ரொம்ப அடி வாங்கி இருக்கு. லைக் ஐ செட், இந்தியாவில் இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணக்கூடாது, இன்ஸ்டாகிராம்ல இருந்தால் இந்தியாவை பேன் பண்ணணும். ஐ எம் நாட் ஈவன் கிடிங் ப்ரோ. இங்க பாருங்க, பலூன் அக்கா போய் பீரோ அக்காவா? நீ எத்தனை தடவை சொல்றது? இது பீரோ இல்லைங்க, பேக். பீரோன்னு சொல்லாதீங்க, பேக்னு சொல்லுங்க. She is also responding to abusive and provocative reels by showing what they ask for. இப்போ உங்களுக்கு தோணும், என்னது இது, இவங்க தான் எவ்வளோ வீடியோவில் ப்ளீஸ் டோன்ட் அப்ஜெக்டிஃபை உமன், பெண்களை வந்துட்டு அப்ஜெக்டிஃபை பண்ணாதீங்கன்ட்டு கதறிக்கிட்டு இருப்பாங்களே, இப்போ இவங்களே சுற்றி ஆம்பளைங்க நிற்க இப்படி டான்ஸ் ஆடுறாங்களே அப்படின்ட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியா? இதுக்கு பேர் பர்ஃபார்மன்ஸு. சரியா? பட் எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் அந்த பர்ஃபார்மன்ஸில். என்னன்னா, இந்த மாதிரி ப்ரொவோகேட்டிவான ஸ்டெப்ஸை வந்து அன்ரேஜ்ட் பசங்க முன்னாடி எதுக்கு ஆடணும்? இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சிம்பிளாக
சார் இந்த சின்ன பசங்களாம் வீட்டுக்கு அனுப்புங்க சார், அவங்கெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கக்கூடாது, அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜ் பார்க்கக்கூடாது, இப்படி நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வயசுலேயே நிறைய தாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும், விச் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் தெம். ஸோ அதனால் தயவுசெய்து சின்ன பசங்களை அனுப்பிச்சிருங்க சார் நீங்கள் சொல்லிட்டு இந்த பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கலாம்ல. நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போவும் சில முற்போக்ஸ் வந்து முட்டு கொடுத்துட்டு வருவானுங்க. ஏன் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு பசங்க பார்க்கக்கூடாதா, அப்படி பார்க்கக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் போட்டிருக்கு, நீங்கள் என்ன வந்துட்டு பெண் ஒடுக்குமுறை பண்ணுறீங்களா அப்படின்வானுங்க. ஐயோ ஐயோ, இப்போலாம் என்னடா சம்பளம் கம்மியா வருது. டேய் சரவணா, உன் மண்டையில மூளை இருக்கா இல்ல மாட்டுப்பீ இருக்காடா? மாட்டுப்பீ இருக்கிறவங்க கூட இவ்வளவு கேவலமா யோசிக்க மாட்டான். உன் மண்டையில மனுஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலயுமே டாக்ஸ் போட்டாங்க, எஸ் அக்ரீட். ஆனா அதுக்கு இவ்வளவு அபியூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்டணுமா? அபியூஸ்க்கும் ட்ராலுக்கும் வித்தியாசம் தெரியாதாடா சரவணா உனக்கு? வேற யாரு அது? நான் தான் அந்த பையன்டா. யாரா அந்த பையன்? யாரா அந்த பையன்? தேவடியா பையன். யாரா அந்த பையன்? லவடக்க பால். யாரா அந்த பையன்? தேவடியா பையா, சைலண்டா. Did he just show his own picture and call himself? நானும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோ? நல்லா தானப்பா இருந்த, உனக்கு என்னப்பா ஆச்சு? He won the trend, but at what cost? Exactly. அமரன் அப்பாலஜி வீடியோ. ஓ ஆமா, தருண்குமார் ஒரு வேலை பண்ணாரு. என்னன்னா அமரன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து லீக் ஆன போட்டோ அப்படின்னு ஒரு போட்டோ வந்துட்டு வைரல் ஆயிட்டு இருந்துச்சு, எஸ்கே ஓடுது, ஒரு ஆப்ஸ் இருக்கிற மாதிரி. அது வந்துட்டு ஒரு மேனிப்புலேட்டட் ஃபோட்டோ, ஓகேவா? அது வந்துட்டு எடிட்டிங்லாம் பண்ணி அவருக்கு ஆப்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்துட்டு சார் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வீடியோவில் எடுத்து இந்த ஃபிசிக் வந்துட்டு எஸ்கேக்கு வரதுக்கு பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லி எஸ்கேவை ரோஸ்ட் பண்ணியிருக்காப்புல. இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டெராய்ட்ஸ்லாம் ஏற்றிருப்பாரு, மருந்தெல்லாம் போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு போல. ஐ டென்ட் see the video, I just saw the context of the video, ஓகேவா? அதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு எடிட்டட் ஃபோட்டோவை ரியல் ஃபோட்டோன்னு நினச்சி எஸ்கேவை இவர் ஒரு வீடியோ ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ யா, அது ரியல் ஃபோட்டோ இல்லை, அது ஒரு எடிட் அப்படின்ட்டு எஸ்கேவே ஒரு இன்டர்வியூவில் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்துட்டு ஆப்ஸ்லாம் கிடையாதுங்க, நான் அவ்வளோ பாடியெல்லாம் வந்து டெவலப் பண்ணலை அப்படின்ட்டு. அந்த கிளாரிஃபிகேஷன் எஸ்கே வந்து கொடுத்ததுக்கு அப்புறமாச்சு இவர் அந்த வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டிருக்கணும், ஆனால் போடலை. That's it for the video guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இன்னைக்கு அகாரோவோட ரீகல் ஹை பிரஷர் வாஷரை ஆர்டர் பண்ணுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரியாணி மேன்.